நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 19/7/2024 ஆடி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திரியோதசி திதி இரவு 7:42 வரை, பின்பு வளர்பிறை சதுர்தசி திதி. மூல நட்சத்திரம் பின்னிரவு 2:55 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். அமிர்த யோகம் பின்னிரவு 2:55 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம். இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராவுகாலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக கடந்த 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் தற்போது பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு இன்றைய நாளில் மாறி இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 4இல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மனக்கவலைகள் குறையும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் தக்க நேரத்தில் கிடைத்து அபிவிருத்தி ஏற்படும். வேலையாட்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பிரித்திங்கா தேவி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். 3ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை மட்டும் தற்போதைக்கு பார்ப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 2இல் சஞ்சரிப்பதாலும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பதும் சிவன் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சந்திரன் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் வலுவாக அமைய பெற்று
லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களுக்கு உள்ள நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம் சார்ந்த சுப முயற்சிகளுக்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனும் 10இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூல பலன்களை அடைய முடியும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பண விஷயத்தில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உடனிருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் பிறர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இழந்து விடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் தற்போது இருப்பதே ஒரு நல்ல நிலைதான். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடைவீர்கள். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் மூலமாக கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. குறிப்பாக நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். வேலை பளுதான் சற்று கூடுதலாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் அனுவர் சிறப்பாக அமைய பெற்று 10ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். குரு பகவான் 8இல் சஞ்சரிப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. வயது மூத்தவர்களுடைய ஆதரவானது தக்க நேரத்தில் கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 2இல் சந்திரன், 9இல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக
உடன் இருப்பவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்களும் அதன் மூலமாக சாதகமான பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, சந்திரனானவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிக்கு 3இல் சனி 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக நீங்கள் முனைப்போடு செயல்பட்டால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்திருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 2இல் சனி 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சூரியனானவர் 7இல் இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது ஒரு வளமான பலனை தரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்வார்கள். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியனும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்கள் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முயற்சி ஸ்தானமான 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.